ஒரே ஒரு டீ கேட்டேன், அலோ பண்ணேன். ஆனா, உள்ள ஒரு கிராமமே உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாரி, இதுதான் என்னுடைய ஹஸ்பண்டோட ரியாக்ஷனா இருந்தது. இந்த புக்ஸ் எல்லாம் வீட்டுக்கு ஒவ்வொன்னா பார்சலா வந்தப்போ. பட் என்னால கோயம்புத்தூர் புக் ஃபேர் போக முடியல அப்படிங்கிற மன வருத்தத்துல இருந்ததுனால, புண்பட்ட மனதை புகை விட்டு ஆத்து அப்படிங்கிற மாதிரி Amazon பிரைம் டே டீல் வந்து கரெக்ட்டா ஜூலை 12, 13, 14 3 நாள் போட்டிருந்தாங்க. ஆனா 3வது நாள் வந்து எனக்கு எங்க வாட்ஸ்அப் குரூப்ல இருந்து ஒரு டீல் பத்தி ஒரு மெசேஜ் வந்தது. அது வந்து பேப்பர் பேக்ஸ் அண்ட் மீ ஆனந்த் பிரகாஷ் அனுப்பியிருந்தாரு. அது என்ன அப்படின்னு தெரியாம உள்ள கிளிக் பண்ணி போய் பார்த்தா ஒவ்வொரு வாட்டி டெலிவரி வர்றப்பையும் மேலையும் கீழையும் பாக்குறது வந்து சகஜமான விஷயமா ஆயிட்டா கூட வெக்கமே இல்ல ஹேஷ்டாக் அப்படிங்கிற மாதிரி என்னோட ஷெல்ஃப்ல வந்து நான் அடுக்கி வைக்கிறத பார்த்துட்டு ஒவ்வொன்னா படிக்கிறப்ப வாங்கிக்கலாம்ல, நீ வாங்குறத பார்த்தா படிக்கிறதுக்கு வாங்குற மாதிரி தெரியலையே, ஏதோ கலெக்ஷன் பில்ட் பண்ற மாதிரி இருக்கு அப்படின்னு ஐயோ கரெக்டா கண்டுபிடிச்சிட்டாங்களே அப்படி. சோ ஃபர்ஸ்ட் நான் வாங்கினது சில்மர்லான். லைக் இது வந்து கண்டினியூஷன் அப்படின்னு கிடையாது, பட் இந்த புக் இட் ஹாஸ் பீன் இன் மை கார்ட் ஃபார் எவர் அப்படிங்கிற மாதிரி. The Island of Missing Trees, அப்புறம் Bastard of Istanbul, அதுக்கப்புறமா இது 10 minutes 38 seconds in the Strange World. ஸோ அடுத்து ரொம்ப ரொம்ப நாளாவே நான் ஆசைப்பட்டு என் கலெக்ஷன்ல வாங்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தது இந்த புக். இட் ஓபன்ட் அ வேர்ல்ட் ஆஃப் பாசிபிலிட்டிஸ் ஃபார் மீ. என்கிட்ட யாராவது இது வரைக்கும் நீ படிச்ச புக்ஸ்லயே வந்து ஏதாவது சில புக்ஸ் கண்டிப்பா படிச்சிடணும், ஹோமோ டியூஸ் அப்புறம் 21 lessons for 21st century, இந்த ரெண்டு புக்குமே வந்து நல்ல டீல்ல கிடைச்சது. இது வந்து கடவுளின் பெயரால் மனிதருக்கு அப்படிங்கிற மாதிரி. இது வந்து குழந்தைங்களுக்காக படிக்கிறதுக்கு அப்படின்ற பேர்ல இது வந்து நான் தான் வாங்கி வச்சுக்கிட்டேன். எனக்கு ஆசையா இருந்தது இது புக்ஸ். என்னோட ஆத்தர் அவங்க எனக்கு ஃபேவரட் ஆத்தர் ஆயிட்டாங்க. ஆனா அவங்களோட புக்கு இது வரைக்கும் நான் ஒண்ணு கூட படிச்சதே இல்லை. சில்வியா பிளாத்தோடைய பெல்ஜார், இந்த புக்கு வந்து நான் போன வருஷத்துல இருந்து படிக்கணும்னு ட்ரை பண்ணிட்டே இருக்கேன். பட் என்னமோ தெரியல, இந்த புக்கை இன்னும் படிக்கிறதுக்கு எனக்கு டைம் வரல அப்படிங்கிற மாதிரி. அப்படி இருக்கும்னா ஒவ்வொன்றும் என்னடா இது, நம்ம ஒருவேளை ஜேர்னல் மெயின்டைன் பண்ணிருந்தா இதுதானே நம்ம எழுதிருப்போம் அப்படிங்கிற மாதிரி. அந்த புக்கு கண்டிப்பா என்னோட வீட்டுல இருக்கணும் அப்படின்றதுக்காகவே ஒரு புக்கு படிச்சு முடிச்ச ஒரு புக்கை நான் வாங்கினேன் அப்படின்னா இதுதான். சோ இது வில்லுக்கு துட்டு படம் பார்த்துட்டே பயந்த ஆளு நானு அப்படிங்கிற மாதிரி ஒரு 11/22/63 அப்படின்னு. இது வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் த்ரில்லர் மாதிரி அப்படின்னு. இதுவுமே வந்து ஒரு குண்டான புக்கு தான். அடுத்து என்னுடைய வெரி க்ளோஸ் டு த ஹார்ட் ரைட்டர், வெரி ஃபேவரட் ரைட்டர் அப்படின்னு சொல்லலாம், அனந்த் நீலகண்டனுடைய மெனி ராமாயணாஸ் மெனி லெசன்ஸ், தாசுராவே, இந்த ரெண்டு புக்கு. அடுத்து ஒரு பர்சன் நான் வந்து பார்த்து எப்பவுமே ஆச்சரியப்பட்டிருக்கேன், எப்படி இவரு இத்தனை வார்த்தைகளை மண்டையில வச்சிருக்காரு, சசி தரூர். ஸோ இவருடைய பாலிடிக்ஸ் எல்லாம் விட்டுருங்க, அது வந்து நான் பேசவே வரல. ஒரு மனுஷனுக்கு வந்து இங்கிலீஷ்ல தெரியாத வார்த்தையே இல்ல அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனுஷன் இவரு. அவர் வந்து வண்டர்லேண்ட் ஆஃப் வேர்ட்ஸ் அப்படின்னு ஒரு புக் எழுதியிருக்காரு அப்படின்னா அந்த புக் நீங்க இந்த பிரைம் டே டீல்ல என்ன மாதிரி மாட்டிக்கிட்டீங்களா? எத்தனை புக்ஸ் நீங்க வாங்குனீங்க? அதை எவ்வளவு படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க? எதை ஃபர்ஸ்ட் படிக்கலாம்னு இருக்கீங்க? எல்லாத்தையும் கமெண்ட்ல சொல்லுங்க. தொடர்ந்து வாசிப்போம். பாய்.